வரகாத்துஹு. சிலரும் பலரும் நான் தான் வெக்கம், நான் யார்கிட்ட இல்லையோ அவங்கள வெக்கமில்லாதவன் என திட்டுவாங்க. என் விஷயத்துல ஆணும் பெண்ணும் இருவரும் என்னை பெற்றுக்கொள்வதுதான் எல்லா நேரமும் சிறப்பு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னை ஒழுங்காக பெற்றுக்கொண்டார்கள். அவங்க வெக்கப்படுவாங்களாம் ஒழுங்கிருக்கும் பெண்ணை விட அதிகமா வெக்கப்படுவார்களாம். பெண்ணை நேருக்கு நேராக நிமிர்ந்து பேச மாட்டார்களாம். மேலும் இதுதான் வெக்கம். இரையச்சம் என்பதும் இதுதான். நல்லடியார்கள் சில பேர் இருக்காங்க. வீட்டில இருந்தாலும் சரி, ரோட்டில நடந்தாலும் சரி, நாணத்தோட அதான் வெக்கத்தோடு நடந்து கொள்வதை கண்டு நான் பெரு மகிழ்ச்சி அடைந்து கொள்வேன். ஆனா கயவர்களான பல பேர் இருக்காங்களே, உடுத்திருக்க உடையும் சரியில்லாம திரியறது, பேச்சுற பேச்சிலையும் வெக்கம் இல்லாம பேசுறது, நடக்கிற நடையிலை கண்ணா பின்னான்னு நடக்கிறது. பொதுவா என்னை அதிகமா பெற்றுக்கொள்வது பெண்கள் தான். முந்தைய காலத்துல அத்தமாமமா இருந்த காலத்துல ஆண்களை விதியில கண்டா ஓடி ஒழிஞ்சிறாங்க. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, உம்மா மாமி. அப்ப ஆண்களை கண்டா உட்கார்ந்த இடத்துலயே முக்காடை போட்டு உட்கார்ந்துருவாங்க. ஆனா இப்போ ஒரு காலம் வந்துச்சு, ஆண்களே வெக்கப்பட்டு தலை குனிந்து போறாங்க. ஆனா பெண்கள் இது தலை நிமிர்ந்து வீதிக்கு வராங்க. இதெல்லாம் பார்த்து நான் கவலையா இருக்கேன். இதெல்லாம் மாறணும், முன் போல் மாறணும், அத்தமம் காலம் போல் மாறணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சிலரும் பலரும் நான் தான் துஆ பேசுகிறேன். கேட்டால்தான் எதுவும் கிடைக்கும். யாரிடம் எது கிடைக்குமோ அதே அவர்களிடம் கேட்க வேண்டும். பிரபஞ்சம் முழுவதும் அல்லாஹ்விற்கே செல்லுமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யாரிடம் கேட்பீர்கள்? அதற்கு தான் நான் இருக்கின்றேன். கையேந்தி என்னை கேளுங்கள், அல்லாஹ்விடமே கேளுங்கள். விதியை கூட மாட்டிவிடும் என்னை கொண்டு. நல்லடியார்களே சில பேர் இருந்தாங்க. சீனி வேணும்னாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்டாங்க, உப்பு வேணும்னாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்டாங்க, செருப்பு இருந்து போனா கூட அல்லாஹ் கிட்ட கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கல்ல. அதை உணர்ந்து என்னை நல்லா யூஸ் பண்றாங்க. அதனால் சிறிய படை கொண்டு பெரிய படையை ஜெயிச்சாங்க பத்ர் காலத்துல. ஆனா கயவர்கள் பல பேர் நான் ஒரு சப்ஜெக்ட்னு என்னை மறந்து பல வருஷமாச்சு. யார் யாரும் வாசலில் கை கட்டி கூலி குறுகி நிற்கிறானோ பைபிள் அல்லாஹ் பக்கம் அனுப்போம்னு ஒரு புத்தியும் இல்லை. தலைபொரிய காரியமா இருந்தால் அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான். குட்டி போட்டை பூனை மாதிரி அவனை படைச்சு பாதுகாக்கின்ற அல்லாஹ்